இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாலர் ரொட்டி அண்ட் ஜாலர் முர்த்தபா. இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். நான் இதில் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதுக்காக 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு நம்ம சிக்கன் எடுக்கலாம். இந்த சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து சால்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, ஃபெனல் பவுடர், ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் அல்லது தயிர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு பர்ஃபெக்டான மேரினேஷன் மசாலா தேவைன்னு நினச்சிங்கன்னா சிக்கன் முர்த்தபா ரெசிபி செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து சிக்கன் மேரினேஷன் நிறைய ரெசிப்பியில் பண்ணியிருக்கேன். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை நான் இப்போ 2 பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து லஞ்சுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ்லேருந்து ஒரு 10லேருந்து 12 பீஸ் எடுத்து மாற்றி வச்சுருந்தேன் டின்னருக்காக. அதுதான் நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா குக் ஆனதும் இதோட போன்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி நம்ம மாற்றி வைக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நான் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணது ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே 3லேருந்து 4 பச்சை மிளகு அதுவும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை இதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஓரளவுக்கு இந்த ஆனியன் வதங்கி வரும்போது நம்ம ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணது அதையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், நல்லா மேஷ் ஆகணும். இதில் வந்து சிக்கனுக்கு பதிலாக நம்ம வெஜ்ஜீஸ் மட்டும் ஆட் பண்ணாலும் போதும். சிக்கன் விரும்பாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் அந்த மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்து கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இதெல்லாமே சேர்த்து நல்லா மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மசாலா ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா வதங்கியிருக்கு. இதை ஒரு சைடில் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு 2 முட்டை சேர்த்து அதையும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கலாம். மசாலா ஸ்டஃபிங் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எக் மசாலா ஆட் பண்ணலாம் அல்லது வெஜ்ஜீஸ் சேர்த்து மசாலா ஆட் பண்ணலாம். சிக்கன், மட்டன் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ எக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதையும் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டஃபிங் வந்து நமக்கு ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகிடுச்சு. ஃபைனலாக நமக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நறுக்கின மல்லியெல்லாம் தூவி கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜாலர் ரொட்டி பண்ணுறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கலாம். இல்லை 3½ கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 500 கிராம்ஸ் அளவு வரும். 3½ கப் அளவு மைதாக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து பால் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து 5 கப்பு பால் நமக்கு கிடச்சிருக்கு. தேங்காய் பால் கூட 2 முட்டை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணணும். அதுதான் இதுக்கு கரெக்டான அளவு. இப்போ நம்ம இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் புட்டை ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். கூடவே தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு பாதி மாவு கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இது வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. நம்ம இது 2 பேட்சஸாக வந்து அரைச்சி எடுக்கிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் இந்த ஜாலர் அச்சில் வந்து இது ஸ்மூத்தாக இந்த மாவு வந்து போக முடியும். இப்போ நம்ம ஜாலர் ரொட்டிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து 1/2 கப்பு கூட வாட்டர் ஆட் பண்ணணும்.
நம்ம டோட்டலாக 5 கப்பு தேங்காய் பால் ப்ளஸ் அரை கப்பு வாட்டர் நம்ம இதில் சேர்க்குறோம். இல்லை எல்லோ கலர் ஆட் பண்ணி கொடுக்கலாம், அல்லது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒயிட் கலர்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜாலர் ரொட்டி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாலர் அச்சு தேவை இருக்குது. இந்த மாதிரி ஒரு கப்பில் 5 ஹோல் போட்டு ஷாப்ஸில் நமக்கு கிடைக்கும். இது இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பாட்டிலில் அதோட கேப்பில் இதை மாதிரி 5 ஹோல் போட்டாலும் போதும். இப்போ இந்த ஜாலர் கப்பை வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து பேட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பேன் நல்லா ஹாட்டாக இருக்குது, அதில் இந்த மாதிரி இந்த ஜாலர் வந்து நம்ம சுற்றி கொடுக்கலாம். இது என்ன மெத்தடில் வேணும்னாலும் எந்த டிசைனில் வேணாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பேட்டர் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. இது ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். 2 to 3 செகண்ட்ஸ் தான் ஆகும். கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இதில் இதுவும் ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் ஆட் பண்ணால் போதும். ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். இப்போ இதை ரிமூவ் பண்ணி நம்ம எடுக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது, 10 வரைக்கும் சாப்பிட்லாம் ஒருத்தவங்களுக்கு. இது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சர்வ் பண்ணலாம், இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது ரோல் பண்ணலாம், அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம மடக்கி எடுக்கலாம். இது எந்த கிரேவியோடு வேணாலும் நம்ம சர்வ் பண்ணலாம். முட்டை கறி, சிக்கன் கறி, மட்டன் கறி அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம முர்த்தபா பண்ணுறதுக்காக நம்ம இது ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இப்போ ஜாலர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 2லேருந்து 3 ஜாலர் ரொட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கலாம். இது நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு கொடுத்துட்டு இது ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஃபோல்டிங்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் மெத்தடில் அந்த ரோல் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து ஃபோல்டு பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும், அதிகமாக ஆயில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாலர் முர்த்தபாவை இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ 2 எக்கு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். எக்கில் டிப் பண்ணி வேணாலும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து ப்ரஷிங் பண்ணி தான் கொடுக்குறோம். இது ஒன் சைடு நல்லா குக் ஆனதும் நம்ம நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டு இதுலேயும் நல்லா எக் ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். இது 2-3 முறை பெரட்டி போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நான் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணாமல் நார்மலாக ஜாலர் ரொட்டியோட இந்த ஃபில்லிங் சைட் டிஷ்ஷாக வச்சும் நம்ம சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஸ்டஃபிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த டெலிஷியஸான ஜாலர் முர்த்தபா அண்டு ஜாலர் ரொட்டி ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.